ஸ்மார்ட் 3 நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நலக்குறைவினால அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வெளிவந்தது. இப்போ அவர் குணமாகி இன்னும் 2 நாளில் வீடு திரும்ப போறாரு. இது சம்பந்தமான தகவல்களை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். சூப்பர் ஸ்டார் வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புகள் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் கூலி திரைப்படத்தில் நடிச்சுக்கிட்டு வராரு. படப்பிடிப்பும் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்தது. தொடர் படப்பிடிப்பின் காரணத்தினால நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நல சோர்வு ஏற்பட்டிருந்திருக்கு. இதனால நேற்று முன்தினம் அப்பல்லோ மருத்துவமனையில் இவர் அனுமதிக்கப்படுறாரு. இதய நோய் சிகிச்சை நிபுணரான டாக்டர் சாய் சதீஷ் அவர்கள் தலைமையிலான மருத்துவ குழுவினர் நடிகர் ரஜினிகாந்துக்கு சிகிச்சை கொடுத்திருக்காங்க. இதய குழாய் ரத்த நாளங்கள்லாம் சீரா இருக்கான்ட்டு பரிசோதனையும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதுனால அதனால ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்பட்டு இப்ப உடல் நலக்குறைவு ஏற்பட்டிருக்கானும் பரிசோதனை நடத்தியிருந்திருக்காங்க. இந்த பரிசோதனையில இவருக்கு ரத்த நாளத்துல வீக்கம் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை சரி செய்யற சிகிச்சைக்காக நேத்து காலையில 5 மணியில இருந்து தொடர்ந்து 4 மணி நேரம் சிகிச்சை நடந்து அது வெற்றிகரமாகவும் முடிஞ்சிருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் இதய நாளத்துல இப்ப ஸ்டென்ட் ஒன்று பொருத்தப்பட்டிருக்கு. அவசர சிகிச்சை பிரிவின் தீவிர கண்காணிப்புல இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். மயக்கத்திலிருந்து கண்ணு விழிச்சதுக்கு அப்புறமா டாக்டருக்கு நன்றியும் சொல்லியிருந்திருக்காரு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களின் உடல்நலம் குறித்து அப்பல்லோ மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனரான டாக்டர் R.K. வெங்கடாச்சலம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த 30ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். இதயத்தில் இருந்து இரத்தத்தை உடலினுடைய மற்ற பகுதிகளுக்கு எடுத்துட்டு போகிற மகா தமனியில் அவருக்கு வீக்கம் இருந்தது. அறுவை சிகிச்சை இல்லாமல் இடையீட்டு சிகிச்சை மூலமாக அதை சரி செய்ய முடியும். அதன்படி முதுநிலை இதய இடையீட்டு சிகிச்சை நிபுணரான டாக்டர் சாய் சதீஷ் தலைமையிலான குழுவினர்கள் மகா தமனியில் இருக்கிற வீக்கத்தை முற்றிலும் சரி செய்கிற வகையில் ஸ்டென்ட்டை அந்த இடத்துல பொருத்தியிருக்காங்க. இது இரத்த நாள சீரமைப்பு சிகிச்சை. திட்டமிட்டபடி இது நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நடிகர் ரஜினிகாந்தினுடைய உடல்நிலை சீரா இருக்கு. அவர் நலமா இருக்காரு. 2 நாள்ல வீட்டுக்கு திரும்பி போகிடுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் நலமா இருக்காரு அப்படின்னு அவருடைய மனைவி லதா அவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிற சூப்பர் ஸ்டார் அவர்கள் சீக்கிரமா குணமாகி திரும்பி வரணும்னு நிறைய பேர் அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவிச்சிருந்திருக்காங்க. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். தமிழக கவர்னர் R.N. ரவி அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் என்ன வெளியிட்டிருக்காருன்னா, ரஜினிகாந்த் விரைவாகவும் சீராகவும் குணமடைய உலகத்தில் இருக்கிற அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களோடு சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட பதிவில், மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைந்து நலம் பெற விளைக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பதிவிட்டிருக்காருன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூரண குணம் பெற்று விரைவில் இல்லம் திரும்ப விளைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மத்திய இணை மந்திரி எல் முருகன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை, ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் வர இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற எக்ஸ் வலைதள பதிவில், அன்பு சகோதரர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாள் முதலமைச்சரான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருக்கிற பதிவில், உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ரஜினிகாந்த் விரைவில் பூரண குணமடைந்து இல்லம் திரும்ப இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான நடிகர் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில், குணமடைந்து வரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விரைவில் பூரண உடல்நலத்துடன் வீடு திரும்ப வேண்டும் என்று உளமாற இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாம ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு அவர்கள், மக்கள் நீதி மய்ய தலைவரான நடிகர் கமலஹாசன் அவர்கள், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவரான செல்வ பெருந்தகை அவர்கள், பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாமக தலைவர் G.K. வாசன் அவர்கள்னு நிறைய பிரபலங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சீக்கிரம் குணமாகி வரணும்னு அவங்களுடைய பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க.